அப்போ இந்த பெருவெடிப்பின் மூலமாக தோன்றியதை பற்றி ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த பெருவெடிப்புக்கு பல விதமான வியாக்கியானங்கள் கொடுத்தாங்க. ஒன்று, ஒரு வியாழன் கோள் போன்ற ஒரு பொருளுக்குள்ள இந்த எல்லாம் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது, அதுதான் வெடிச்சிச்சு. நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, வியாழன் இருக்குல்ல அந்த அளவுக்கு இந்த பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சு மிட்டாய் இருக்கிற அவ்வளோ பெருசாக இருக்கும், அமுக்குனா சின்னதாக போயிடும். அந்த மாதிரி இருந்ததை பிடிச்சி அமுக்கி ஒரு வியாழன் அளவில் வச்சுருந்தது, அதுதான் வெடித்தது என்பது ஒரு காலத்தில் ஒரு கொள்கையாக இருந்தது. அந்த கொள்கைப்படி பார்த்தாலும் அந்த வியாழன் போன்ற அந்த பொருள் எப்படி வந்தது, அதுக்கு அந்த காலத்துலேயும் அவங்கள்ட்ட ஆன்சர் இல்லை. அதாவது கடவுள் படைக்கலைங்கிறதுக்காக இதை அவங்க சொல்லலை, கண்டுபிடிச்சாங்க அவ்வளோதானே தவிர அதன்படி பார்த்தாலும் அந்த வியாழன் போன்ற பொருளுக்குள்ளே இவ்வளவையும் அடக்கி வச்சது யார், எப்படி அடங்கி இருந்துச்சு, அது எப்படி வந்தது, அதுக்கு அவங்கள்ட்ட ஆன்சர் இல்லை. அதுக்கப்புறம் பலவிதமான ஆய்வுகளை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு சின்ன ஒரு பொருள் இருந்தது, ரெண்டு பொருள், அந்த ரெண்டு மோதி வெடித்ததுங்கிற மாதிரி ஒன்று கருத்துக்கு வர்றாங்க. அப்படி வந்தால் கூட என்ன வரும், அதுக்குள்ளே இவ்வளவும் எப்படி இருந்தது, அந்த கேள்வி எப்படி நிற்குதா இல்லையா? இப்போ அமெரிக்காக்காரன் போய் ஆப்கானிஸ்தானில் குண்டை போட்டான், லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்க. ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டை போட்டான், பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்திருந்துச்சு. இதை பற்றி நம்ம பேசுகிறதா இருந்தால் முழுசாக பேசுவது என்பது என்னவா இருக்கும், எப்படி இந்த அழிவு ஏற்பட்டதுன்னு கேட்குறோம். இந்த குண்டு தான் ஏற்படுத்தினுச்சு, அந்த குண்டில் என்னென்ன சக்திலாம் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இப்படி நம்ம சொல்லிட்டு வர்றோம். அதெல்லாம் சரிதாப்பா, இந்த குண்டு எப்படி வந்துச்சு, அப்போ அவன் தான் அமெரிக்காக்காரன் செஞ்சான்னு சொல்லணுமா இல்லையா? குண்டோட நிப்பாட்டினா அது பக்கத்தில் முழு விடையாகுமா? குண்டில் அவ்வளோ இருந்தது உண்மை, அந்த குண்டுக்குள்ளே அவ்வளோ சக்தி, ஒரு ஹிரோஷிமாவை அழிக்கிற அளவுக்கு, நாகசாகி அழிக்கிற அளவுக்கு அந்த குண்டில் சின்ன ஒரு குண்டுக்குள்ளே அவ்வளோ சக்தி இருந்தது உண்மை. இருந்ததுன்னா அதுக்குள்ளே கொண்டு கொடுத்துருக்கணும்ல ஒருத்தன், அப்படி சிந்திச்சா தானே அது பகுத்தறிவு. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டால், ஒன்றுமில்லாத ரெண்டே ரெண்டு சின்ன பொருளுங்கிறீங்க, அது மோதுனுச்சுங்கிறீங்க, அது உள்ளதான் அந்த சூரியன் இருந்துச்சுங்கிறீங்க, அதுக்கு எந்த கணக்கையும் காணாம், பகுத்தறிவுல கணக்கு விட இல்லை அதுக்கு. அது உள்ளதான் அந்த சந்திரன் இருந்துச்சுங்கிறீங்க, இந்த சின்ன கேலக்சி இது இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு விடையை காணாம். இது மாதிரி கோடான 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 கேலக்சிகள் இருக்குங்கிறீங்க, அது எப்படி அதுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு விடையை காணாம். அதுக்கெல்லாம் உள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறது அதுக்கும் சரியான ஒரு பதிலே இல்லை, விஞ்ஞானிகள்கிட்ட இல்லை. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், அப்போ இந்த ரெண்டு அற்பமான பொருளுக்கு உள்ள இதெல்லாம் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு உள்ள எப்படி இந்த பொருள் இந்த சக்தியெல்லாம் இருந்துச்சு என்று சொல்லி அந்த கருத்தை சொன்னான்ல, அந்த காலத்தில் கேட்டாலும் அதுக்கு என்ன இல்லை, ஆன்சர் இல்லை. இப்போ அதை விட அட்வான்ஸ் இப்போ என்ன வந்து விட்டான், ஒன்றுமே இருக்கலைங்கிறான். அதாவது ஒன்றுமே இருக்கலை, அதாவது சின்ன பொருளும் கிடையாது பெரிய பொருளும் கிடையாது, ஒன்றுமே இல்லை தான். ஒன்றுமே இல்லாமல் வெடிச்சு இன்னும் கடவுள் இருக்கிறாங்க உறுதிப்படுத்துகிறான் பாருங்க. வியாழன்று சொல்லும் போதாவது அதில் ஏதோ இவ்வளோ பெருசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கலாம்லன்னு கேட்கலாம். அப்புறம் ரெண்டு சின்ன பொருள்ண்டான் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கடவுள் இருக்கிறது உறுதியாகுதுங்க. இப்போ கடைசியாக என்ன சொல்கிறான், ஒன்றும் இல்லைங்கிறான். ஒன்றுமே இல்லை, திடீர்னு வெடிச்சிச்சு. அப்போ ஒன்றுமே இல்லாது வெடிப்பதாக இருப்பது பகுத்தறிவா, ஒன்றுமே இல்லாத ஒரு பகுத்தறிவு உள்ள உண்டாக்கி வெடிக்க செஞ்சான் என்பது பகுத்தறிவா? ரெண்டில் எது பகுத்தறிவு, எது பகுத்தறிவுக்கு நெருக்கமானது? ஒன்றும் இல்லாத ஒன்று வெடிக்கும் என்பதுக்கு எந்த ஒரு லாஜிக்காக யாராவது சொன்னாங்களா? அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானுச்சுங்கிற நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, சிந்திக்க வேண்டிய விதத்தில் எப்படி சிந்திக்கணும், எங்களுக்கு எங்கள் அப்பம் பாட்டன் சொல்லி தந்தது நாங்கள் விலகி நின்று சிந்திக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பெரியார் சொன்னார் அவர் சொன்னாருங்கிறத விட்டு விலகி அவர் காலத்தில் இருந்த அறிவியலை கொண்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து இதை கொண்டு சிந்திங்க, இதில் மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு ஊட்டப்பட்ட நம்பிக்கை இருக்க, எப்படி இந்த மத நம்பிக்கை ஊட்டப்பட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற கடவுள் நம்பிக்கை ஊட்டப்பட்டது தான், அது சிந்தித்து வந்தது கிடையாது. சிந்தித்து வந்ததாக இருந்தால் இப்போ சிந்திக்கணும். நீங்கள் சுயமாக என்ன செய்யணும், ஆய்வு பண்ணணும். இப்போ ஆமாம் எப்படி இது இருக்கும், ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒன்று வரும் என்பது பகுத்தறிவா? எந்த அறிவாவது ஏற்றுக்கொள்ள, அதுக்கு அறிவியல் ரீதியாக என்ன ஒரு லாஜிக்காவது ஒரு காரணமாவது தத்துவமாவது இருக்குதான்னா இல்லை, அதை பார்க்குறோம். அது போக அது வெடிச்சு செதறி வந்துச்சுன்னு சொல்கிறான்ல, செதறி வந்துச்சு, எது வெடிச்சு வருதோ அதில் உள்ளதானே வெளியே வரணும். அதன்படி பல 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 கோடி மடங்கு பெருசாக என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்குது என்று சொன்னால் அது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாருல, அதுக்கு என்ன இல்லை, சரியான ஒரு ஆன்சர் இல்லை. அதுக்கப்புறம் வெடிக்குதுங்க, வெடித்த உடனே அப்படியே தூளா போயிடுது. தூளா போன உடனே அது அங்கங்கே திரளுது. திரண்டு என்ன செய்யுதுன்னா மையப்பொருளை சுற்றி அப்படி ஈர்க்கப்பட்டு அப்படியே இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி இருக்குமே. ஆனால் ஒரு சூரிய குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், அப்படி தானே இருக்கப்படும். இது மாதிரி அங்கே ஒன்று நின்று தனியாக இருந்துக்கிட்டு இருக்குது, இன்னொரு நட்சத்திரம் இன்னொரு அளவு எடுத்துக்கணும், அது ஒரு கேலக்சியை உண்டாக்கி வச்சிருக்குது. இப்படி 1,00,000 கோடி கேலக்சிகள் இருக்குன்னு சொன்னால் அனைத்தும் ஒன்றா தான் செதறுதுங்க. ஒன்றா செதறினா ஒன்று தான் மட்டும் ஈர்த்து பிடிக்கணும்.
இது அப்படி சிதறிச்சுன்னு சொன்னா இது அப்படியே ஈர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கணுமா? இல்லை அப்படி இல்லாம சூரியன் ஒரு பக்கம் இப்படி இழுத்துக்கிட்டு நிற்குது, அந்த பக்கத்தில் அது ஒரு சூரியன் இழுத்துக்கிட்டு நிற்குது, இந்த பக்கத்தில் இது ஒரு சூரியன் அது ஒரு செக்ஷனை வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு நிற்குதுன்னு சொன்னா இந்த வெடிச்சு செதற கால்குலேஷன் அடிபட்டு போகுதே. வெடிச்சு செதறணும்னு சொல்றீங்க, இயல்பாக வெடிச்சு செதறனா என்ன நடக்கும்? அதான் நடக்கும், அது நடக்க காணாம. அப்ப அங்க என்ன செய்யுது? இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ராஜ்யம் நடத்துதுன்னு சொன்னா அதனுடைய தன்மையில் அது இருக்கவில்லை, வெளியிலிருந்து அதுக்கு ஒரு கட்டளை வந்திருக்கிறது. அதான் அதுக்கு அர்த்தம். அதனுடைய தன்மையில் வெடிக்க இயல்பாக உள்ளதுன்னு சொன்னா இது இயல்பான்னு நான் கேட்கிறேன், கிடையாது. அதே மாதிரி வெடிச்சு சிதறும் பொழுது ஈர்த்து பிடிக்குதுல, இந்த வேகமா சிதறும்போது ஓடி போயிருங்க. ஒரு கட்டம் செல்ல செல்ல அது குறையுமா கூடுமா? ஒரு பம்பரத்தை சுத்தி விட்டா சுத்தும் போது வேகமா தான் சுத்தும். நாளடைவில் என்னவாகும்? நாளடைவில் கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல என்னவாகும்? அதனுடைய வேகம் குறைஞ்சு 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 கொஞ்சம் நின்றுணும். இப்ப இது வெடிச்சு சிதறின உடனே சிதறின பொருள் ஓடுது, அந்த வேகத்துக்கு ஓடிட்டு போகுது. ஓடிட்ட பிறகு பல்லாயிரம் கோடி ஆண்டுக்கு பிறகு என்ன செய்யணும்? அந்த ஓட்டம் சுத்துற வேகம் அப்படி குறைஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா நின்று அப்படி வந்து மரம் வந்து ஒட்டிரவாவது செய்யணும், அல்ல ஒரு இடத்துல நின்றவாவது செய்யணும். அப்படியாவது நடக்கணுமா இல்லையா? இப்ப என்ன சொல்றான்? விரிவடைஞ்சுக்கிட்டே போகுதுங்கிறான். அதாவது இன்னும் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குங்கிறான். அப்ப இன்னும் வேகம் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தால் அது இயற்கை நியதியா? ஒரு இடத்துல நின்றுவது இயற்கை நியதியா? குறை சுத்தி விடப்பட்டது, அந்த வேகம் குறைவது என்ன வெடியின் மூலமாக தான் சுத்தி விடப்பட்டிருக்கு. ஒரு பயங்கர சத்தத்தை போட்ட உடனே, கடுமையான பவரை போட்ட உடனே அது வேகமா செதறுகிறது. செதறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு கட்டத்தில் நின்றுணுமே, குறைஞ்சிருந்துமே. இப்போ குறையிறது தான் லாஜிக், இயற்கை நியதி. இயற்கை நியதினா ஒரு உதாரணத்தின் மூலம் ஒன்று ஒன்று செஞ்சு காட்டலாம். எதை வேண்டாலும் நீங்க எடுத்து விட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும்? ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் அது இருந்துகிட்டே இருக்கும். விட்டீங்கன்னு சொன்னா அந்த வேகம் என்ன செய்யும்? சக்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 நின்று அப்படி இயக்கம் இல்லாமல் போயிடும். அப்ப இயக்கம் இல்லாமல் போகலை. அப்ப என்ன காட்டுது? முடியல. எந்த ஒரு அறிவியலாளருக்கு இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியல. அப்ப கடவுள் மறுப்புன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு தீர்மானத்தை வைத்துக்கொண்டு அது ஏன் மறுத்தாங்கன்னு கேட்டா அவங்க பார்த்த கடவுள் மேல உள்ள வெறுப்பு, பகுத்தறிவுபூர்வமா அந்த அறிவியலை வந்து லாஜிக்கா அவங்க பயன்படுத்தல. இதோட நிறுத்திக்கிட்டதுனால சில விஞ்ஞானிகள் கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்? அந்த கிறிஸ்தவ திருச்சபைகள் செஞ்ச அநியாயத்தை பார்த்தாங்க. இந்த கடவுள் நமக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு ஆழமா பதியப்பட்டிருந்ததுனால இதன் பக்கம் அவங்க சரியா ஆராய்ச்சி செலுத்த முடியல. இன்னைக்கு கூட பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருந்து ஒரு கல்லை தூக்கி கும்பிடுறான், அவனுக்கு இது கல்லுன்னு அவனுக்கு தெரியல. பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலையில அவங்கவுங்க மதங்களில் பார்த்த அந்த நம்பிக்கையினால இந்த கடவுள் வேணான்றது நம்புறதுக்கு பதிலாக கடவுளை வேணான்ற தப்பா நம்பிட்டாங்க, தப்பா மனசுல பதிஞ்சிருச்சு. அதுக்குள்ள நின்றுகிட்டவங்க சிந்திக்கிறதுனால கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லத்தான் செய்யறாங்க விஞ்ஞானிகள்லாம். சில விஞ்ஞானிகள் கடவுள் இருக்கிறான்னு சொல்றாங்க, இருக்கத்தான் முடியும், கடவுளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்றது எதை ஏத்துக்கிறனே? விஞ்ஞானிகள் சொல்ற அறிவியலை தான் ஏத்துக்கிறனுமே தவிர அந்த அறிவியல்ல இருந்து விளங்குற விளக்கம் தப்பா இருந்தா ஏத்துக்கிற கூடாது. இந்த அறிவியல்ல இருந்து என்ன விளங்குது? சூனியத்திலிருந்து வந்துச்சுன்னு மட்டும் சொல்லி போடுறான். சூனியத்திலிருந்து வந்தா என்னோட அர்த்தம்? லாஜிக் வர மாட்டேங்கிறான். அறிவியலை சொல்றான், அறிவியல்ல இருந்து வர வேண்டிய லாஜிக் என்ன? அதில் கண்டுபிடிக்கணும். சூனியத்தில் வந்தது, சரி சூனியத்தில் வந்துச்சுல, சூனியத்தில் வருமா? எப்படி வந்துச்சு? அதான் தெரியல. எப்படி தன்னால வரும்? தன்னால வராது. தன்னால வராதுன்னு சொல்ற உனக்கு என்ன வைக்காத? தன்னால வராதுன்னா இவ்வளவு பெரிய பயங்கரமான ஆற்றலும் சக்தியும் உள்ள ஒரு பொருளா இருந்தா இதை விட பெரிய ஒரு ஜீனியஸ் மூலமா அவனுடைய ஆற்றல் மூலமா வந்துச்சுன்னு நம்புறதுதானே பகுத்தறிவா இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட அந்த விதம் அது விரிந்து கொண்டு, இன்னும் சொல்ல போனா அந்த விரிந்து கொண்டே செல்லுது பாருங்க. இதுல வந்து என்ன செய்யறான்னு கேட்டா டார்க் மேட்டர், அது டார்க் மேட்டருங்கிறான், பிளாக் எனர்ஜிங்கிறான், என்ன இருக்குன்னு தெரியலங்கிறான், கண்டுபிடிக்க முடியலங்கிறான். அது உடஞ்சி வரும் பொழுது அது எவ்வளவு பொருளா விரிந்து இருக்கிறதோ அதுல சிலதை தான் கண்டுபிடிச்சிருக்கிறான், மீதி உள்ளது என்னென்ன தெரியல, ஆனா எப்படி பெருசா வந்துச்சுன்னு தெரியலங்கிறான். பெருசா இருக்கிறோம் எப்படி வந்துச்சு, இதுல இருந்து வரக்கூடாது, ஆனா எப்படி ஒன்று இருக்கத்தான் செய்யுது. அப்ப அறிவியல் வந்து எங்களால் விடை சொல்ல முடியல என்று சொல்லும் பொழுது அதோட அறிவியல் நிறுத்திக்கிறாங்க. விடை சொல்ல முடியல என்று சொன்னா அறிவியலுக்கு மேல அறிவு ஒன்று இருக்குல்ல, அறிவியல் வேற அறிவு வேற தானே. அறிவியல்ல வந்து கண்டுபிடிக்கிறது வேற. டாக்டர் இருக்காருன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இன்னது இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க, அதோட நிறுத்திக்கிறதா? ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லையா? கேன்சர் இருக்கு போயிட்டு வான்னு சொல்ல முடியுமா? கேன்சர் இருக்குன்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்ல. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தவனை பார்த்துட்டு உனக்கு கேன்சர் இருக்கு போயிட்டு வா, உனக்கு ஹார்ட் வீங் இருக்கு போயிட்டு வா, உனக்கு மஞ்சள் காமாலை இருக்கு போயிட்டு வான்னு சொல்ற மாதிரி தான் அறிவியலாளர்களுடைய பார்வை இருக்கே தவிர ஆமாப்பா அது எப்படி, அது என்ன மேட்டர், என்ன செய்யணும், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எது பகுத்தறிவு நீங்க சொல்றீங்க?
இதுதான் பகுத்தறிவு. எது பகுத்தறிவு? நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு பெரிய ஜீனியஸ் இல்லாமல், ஏன்னா இதுக்குள்ளே அது இருக்க இயலாது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அது இருந்துச்சுன்னா இருக்கேன்னு சொல்லுங்க. இதுக்குள்ளே தான் அந்த களஞ்சியம் ஸ்கூல் பில்டிங்கே உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால், இருந்து வெடிச்சு காட்டுனா அப்போ என்ன சொல்லணும்? நமக்கு மேலே என்னமோ இருக்குது தானே சொல்லணும். இது உள்ளே இருக்கிற அந்த கண்டென்சர் அந்த பேட்டரியும் காட்டினீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்க? இதுக்குள்ளே உள்ளேருந்து ஒத்துட்டு போயிடலாம், இதுக்குள்ளே இருக்க முடியும். இதுக்குள்ளே தான் சென்னை நகரமே இருந்துச்சுட்டா ஒருத்தன் உடைக்கிறான், உடஞ்சோ சென்னை நகரம் அப்படி உண்டாகி நிற்கிது. அப்போ என்ன செய்யணும்? எப்படா இதுக்குள்ளே சென்னை இருக்குன்னு காப்பமா இல்லையா? அப்போ நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது என்பதை இருக்குன்னா ஏத்தன ஆவனு, இல்லைன்னா ஏற்றுக்கிற வேணாம். நமக்கு மிஞ்சி நம்மளால் விடை சொல்ல முடியாமல் அது சாத்தியம். நம்ம என்ன கால்குலேஷன் பகுத்தறிவில் போட்டு காட்டுறோமோ அந்த கால்குலேஷன் தப்பாக போகுது. அப்போ இதை தான் நம்ம கேட்குறோம். அப்போ பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது என்பதுக்கு நீங்கள் நுழைந்தால் இது எந்த காலத்தில் இந்த நாத்திகத்தை பெரியார்லாம் சொன்னார் தெரியுமா? அவர் நிலை மாறா கொள்கைன்னு வச்சிருந்தாங்கல்ல, அந்த தியரி இருக்கும்போது தான் சொல்லலாம். அவர்கள் காலத்தில் பெரியார் காலத்தில் என்ன அறிவியல் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த பொருள் இருக்குல்ல இது இப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்ற லெவலுக்கு இது ஆரம்ப விஞ்ஞானது, ஆரம்ப கட்ட விஞ்ஞானது அவருக்கு தெரிந்தது. அந்த நிலை மாறா கொள்கை இருந்த காலத்தில் வேண்டுமானால் இது எப்படி உண்டானுச்சு? எப்படி உண்டால இருந்துட்டு தானே இருக்குது இப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லும் போது கடவுளுக்கு போக முடியாமல் அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு அறிவியல் வளர்ந்த காலத்தில் கடவுளை மறுக்க இயலுமா? அன்னைக்கு மறுத்தவங்களோட காலத்தில் வேணா அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஏன்னா அதுக்கு மேலே போகலை, இல்லை கண்டுபிடிக்கல. இப்போதான் நம்ம யோசிக்கிறோம், அறிவியல் படி இவங்க என்ன கணக்கு சொல்றாங்களோ அந்த கணக்கு படி நடந்துச்சா இல்லைன்னா அந்த கணக்கை காட்டுங்க. ஒளி வேகத்துக்கு மேலே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, ஒளி வேகத்தெல்லாம் உடஞ்சி செதறிச்சா அதுக்கு மிஞ்ச முடியாதுங்கிறீங்க. மிஞ்சி இருக்குதே, அது மிஞ்சி இருக்குன்னா இயற்கையாது. இயற்கையில் உள்ள வேகங்கள்லேயே வெளிச்சம் தான் அதிகமாக வேகமாக போகக்கூடியது. ஒரு வினாடியில் 3 லட்சம் கிலோமீட்டர் போயிருங்கிறான். அவ்வளோ வேகமாக செல்லக்கூடிய அதை மிஞ்சக்கூடிய எந்த ஒரு பொருளும் உலகத்தில் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேகத்திலேயா இது உடஞ்சி வந்துச்சு? அந்த வேகத்திலே விரிஞ்சிக்கிட்டு போகுது, அந்த வேகத்திலே சிதறடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மிஞ்சி இருக்குன்னு சொன்னால் அப்போ இல்லவே இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடியது இருக்குன்னு என்ன அர்த்தம்? உங்கள் கால்குலேஷன் படி, உங்கள் விஞ்ஞானப்படி, உங்கள் கணிப்பு படி, உங்கள் கண்டுபிடிப்பு படி இந்த உலகத்தையெல்லாம் அளந்து அக்குவேர் ஆணிவர் அலசி பார்த்த அடிப்படையில் எது இல்லைங்கிறீங்களோ அது இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம எது இல்லைங்கிறோம் அது இருக்குன்னா அப்போ நம்ம கணக்கு மிஞ்சி ஒன்று இருக்குது, வேற ஒரு ப்ரோக்ராம் போடப்பட்ட அதான அர்த்தம். இதை விட என்ன கடவுள் நிரூபிக்க வேணுங்கிறீங்க? நாங்கள் நிரூபிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் தான் நிரூபிக்கணும். ஆனால் நாங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறாண்டு நாங்கள் காலகாலம் நம்புறது எங்களுக்கு போதுமானது. ஆனால் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய நீங்கள் எதை ஆதாரமாக வைக்கிறீங்களோ அதை கொண்டே என்ன செய்யறோம்? இருக்குதுங்கிற நிரூபிக்கிற அளவுக்கு இருக்கா இல்லையா? இப்படி நம்ம மனம் திறந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சிந்திக்கிற முறை சரியான முறையில் சிந்திக்கிறோமா? இதான் சிந்திக்கிற விதமா? அப்போ நம்ம அண்ணன் பகுத்தறிவை பயன்படுத்துகிறோமா? ஏன் நமக்கு மேலே ஒரு நான் கேட்குறேன், அந்த பொருள் தன்னால் உண்டானுச்சு என்று அறிவு சிந்தனை இல்லாத ஒரு பொருள் முதல் பொருளாக வைக்கிறத விட அறிவு சிந்தனை உள்ள ஒருத்தன் முதல் பொருளாக இருக்கிற என்ன குறை? எங்கே முடிக்கிறீங்க? சூனியத்தில் கொண்டே முடிச்சு அது தன்னால் வந்துச்சு என்று சொல்வதை விட எது சிறந்த ஒரு பகுத்தறிவு? நீங்களும் ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்களும் ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம். நீங்கள் எங்கே நிப்பாட்டுறீங்க? ஒரு சின்ன பொருள் 2 பொருளை நிப்பாட்டுறேங்கிறீங்க, அல்லது இன்னும் சில பேர் வியாழனில் கூட நிப்பாட்டுறீங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுறீங்க? சூனியத்தில் நிப்பாட்டுறீங்க. இந்த சூனியங்கிற அறிவு உள்ளதா? சிந்தனை உள்ளதா? பேசுமா? நம்மள மாதிரி இருக்கு அறிவு ஏதாவது இருக்குதா? அது என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி நீ சூரியன் இப்படி போ சந்திரன் இப்படி போகணும் ஐடியா பண்ணக்கூடிய ஏதாவது இருக்குதா? அப்படி இல்லாத ஒன்று தன்னால் இருக்கு என்று சொல்வதை விட இதெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு ஜீனியஸ் தன்னால் இருக்கிறான் அங்கே முடிச்சா என்ன தப்பு? இதை ஃபர்ஸ்ட்னு முடிக்கிறதுல பகுத்தறிவு இருக்குதா? இதை விட முந்தினது அவனை பற்றி கேட்காத, இது தன்னால் ஏன் உண்டாச்சுன்னா கேட்கலாம். இதை படைச்சவனை நாங்கள் ஒரு வெறும் ஜடப்பொருளாக நாங்கள் பார்க்கலையே, இவ்வளவையும் உள்ள ஒரு ஆர்டர் பண்ணுவா நடந்துடும். அவ்வளோ பெரிய சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கான்னு முடிப்பது அது கண்ணியமானதா? பகுத்தறிவுக்கு ஏற்றதா? எப்படி ரெண்டுல நீங்களும் ஒரு இடத்துல முடிச்சு தான் ஆகணும். இது எப்படின்னு கேட்டால் அங்கே போய் நின்றுவீங்க. இல்லைன்னா சாவர வரைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அது அதுலேருந்து வந்துச்சு, கோழிலேருந்து முட்டை, முட்டையிலேருந்து கோழி, முட்டையிலேருந்து கோழி, கோழிலேருந்து முட்டைன்னு போயிட்டுனா முடியுமா? ஒரு இடத்துல நிறுத்தி ஆகணும். நீங்கள் எங்கே நிறுத்துறீங்க? ஒன்று சூனியத்தில் நிறுத்துறீங்க, அல்லது 2 சின்ன பொருளை நிறுத்துறீங்க, அல்லது ஒரு வியாழன் போன்ற ஒரு பொருளை கொண்டே நிறுத்துறீங்க. நாங்கள் என்ன அதுவே தன்னால் வச்சுங்கிறீங்க, அது இவங்க அறிவு ஏற்றுக்கொள்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம்? அதோட பெரிய இடத்துல நிப்பாட்டுறோம். இவன் இருக்கலாம், இவன் தான் அறிவு உள்ளவனாக இருக்கான், ஜீனியஸாக இருக்கான், அவன் தன்னால் இருக்கலாம். இதுதான் தன்னால் இருக்க இயலாது. இதை படைச்சவன் தன்னால் இருக்கலாம். எது ரெண்டில் எது பகுத்தறிவு? இதுதான் விஷயமே, மேட்டரே தான். அப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் எக்காரணத்தினாலையும் அறிவியல் படியோ விஞ்ஞானப்படியோ தத்துவார்த்த அடிப்படையோ லாஜிக் அடிப்படையிலையோ கடவுள் இல்லைன்னு நிறுவவே இயலாது. அவர்கள் கடவுள் இல்லைன்னு காட்டுறது எல்லாமே கடவுள் இருக்கிறான் என்பதைத்தான் காட்டும். இது ஒரு மேட்டர்.